வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே எல்லாருக்குமே ஏதோ மனசுல ஒரு ஓரமா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். டிசம்பர் மாதம் வந்துருச்சு, இந்த வருஷம் இந்த மாதம் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது 2004ஆம் வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் அவ்வளவு பெரிய ஒரு பயமிக்க மாதமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். ஆனா 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வரும்போது நம்மள அறியாமல நமக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதே போன்று இன்னும் ஒரு வருடத்துல இன்னும் ஒரு நாள் உங்க எல்லாருக்குமே அந்த வருஷம் ஞாபகம் இருக்கும், மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் வரலாற்றில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இலங்கைக்கு ஒரு பெரிய இலங்கை அப்படின்னு சொல்ல முடியாது, உலக நாடுகளே இப்படிப்பட்ட ஒரு பேரழிவா அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2004 டிசம்பர் 26ஆம் தேதி யாராலுமே மறக்க முடியாது. அவ்வளவு பெரிய அழிவுகளை கொடுத்த ஒரு வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவ்வளவு அழகான கடல் இந்த இயற்கை இப்படியும் செய்யுமா, இல்லாட்டி இந்த இயற்கை இப்படியும் மாறுமா, இப்படியும் நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுதான் அந்த நாள் பதிவு செய்யப்படுது. வருஷத்துல எல்லாம் வரலாறுல அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் வந்தோன்னே இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி கோலாகலமா உலக நாடுகளே தயாராக்கி கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு நாளும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடந்துச்சு 25ஆம் தேதி. பொதுவா டிசம்பர் மாதம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெளியில உள்ளவங்க கொழும்புக்குள்ள வரதாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற இடங்களுக்கு போறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய இடங்கள் ஸ்கூல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியில அங்கங்க போகும் பொழுது எல்லாரும் அப்படித்தானே யோசிப்பாங்க, ஒரு இயற்கை அனர்த்தம் வரப்போகுது, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஸோ அப்படிதான் நிறைய பேர் வெளியில இருந்திருப்பாங்க. அதுல இந்த இப்படிப்பட்ட ஒரு இயற்கை அனர்த்தத்தால நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்படி கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி அடுத்த நாள் 25ஆம் தேதி இரவு தூங்குறாங்க. 26ஆம் தேதி எல்லாரும் முழிக்கும் போது என்ன, இன்றைய நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே முழிப்பாங்க. இன்றைய தினம் இந்த நாள் வருடத்துல வரலாறுல மிக கொடூரமான ஒரு நாளாக பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் தான் 2004 டிசம்பர் 26. இந்த நாள் பத்தி பேசும் பொழுது பொதுவா எல்லாருமே கடற்கரை பக்கங்களுக்கு போனா இயற்கையோட ஒன்றி போய் பின்னி பிணைந்து அந்த இயற்கையை ரசிக்கிறது, கடலை ரசிக்கிறது எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்த கடல் இப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய வகையில, அதே மாதிரி இயற்கை இப்படியும் மாறுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கக்கூடிய வகையில தான் அந்த ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நடந்திருந்தது. மறக்க முடியாத ஒரு அனர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2004 டிசம்பர் 26க்கு பிறகு இதுதான்ப்பா சுனாமி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை சொல்றாங்க. இது என்ன புதுசா இருக்கு, அப்படி ஒரு வார்த்தை நம்ம வாழ்நாள்ல கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்பதான் ஒரு புரிதல் வருது. ஓ, சுனாமி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கடல் அலை சொல்ல முடியாத உயரத்துக்கு ஒரு அலையாக பாயறதுக்கு பேர் தான் சுனாமியா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். சரி, இதுல ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமாத்ரால ஒரு 9.3 அளவுல ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்படுது. இந்த நிலநடுக்கம் இலங்கையிலையும் சில இடங்களில் உணரப்படுது. இந்த நிலநடுக்கம் இலங்கை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 14 நாடுகள் இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்படுது. நிறைய உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ ஒரு நாள்ல 2 லட்சம் பேர் உயிரிழந்தது அப்படின்றது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அன்றைய நாள் பொழுது. இன்னைக்கும் நமக்கு அது அன்றைய நாள் பத்தி யோசிக்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் காலை பொழுதுல ஒரு 7:30 அந்த டைம் வாக்ல இருக்கும். ஒரு 9.3 அளவுல ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்படுது. சரி, நிலநடுக்கம் பதிவு செய்யப்படுது. அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ராட்சத அலைகள். எல்லாருக்குமே யோசிச்சிருப்பாங்க, இந்த கடலோரங்களை மீன் பிடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடியவங்க, சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடலோரங்களை விரும்பி போய் பார்க்கும்போது என்ன இவ்வளவு பெரிய அலையா இருக்கு, அழகா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே ஓடி போய் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்த பல பேரும் அந்த கடலுக்கு இரையாகி போனாங்க. ஸோ அப்படிதான் அன்றைய நாள் காலை பொழுது ஒரு 9, 26, 27 அளவுல ஒரு பெரிய சுனாமி அலைகள்
தாக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளும் நான் சொன்ன மாதிரி 14 நாடுகள் இந்த சுனாமி தாக்கத்தால பாதிக்கப்படுது. பெரிய ஒரு கோர தாண்டவம் ஆடிட்டு போகுது கடல். அதான் கடல் இதையும் செய்யுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடலை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பயம் இருந்திருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். கடல் இப்படி ஒரு சுனாமியாக அலையாக வருமா, அதுவும் 100 அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு அலை வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. பட் அந்த டைம்ல வந்து அவ்வளவு பெரிய புரிதல் கிடையாது. சுனாமி அப்படின்ற வார்த்தை அந்த அளவுல தான் அந்த டைம்ல தான் நம்ம கேள்விப்படுறோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இறந்திருப்போம் அந்த டைம்ல. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு அலை வருது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உலக அளவுல உயிரிழக்கிறாங்க ஒரே நாள்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளால. உயிரிழப்புகள் மட்டுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நாட்டுல நிறைய சேதங்களை ஏற்படுத்திட்டு போகுது அன்றைய பொழுது. இப்படிதான் அன்றைய நாள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து கடந்து போயிருக்கும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் செய்திகள் மூலமா பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எந்தெந்த நாட்டுல பாதிப்பு அப்படின்னு சொல்லி செய்திகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த பொழுதுல. அதுக்கு பிறகு நிறைய உதவிகள் செய்யப்பட்டது. இருந்தாலும் என்னதான் உதவிகள் செய்தாலும், என்னதான் நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட அன்றைய நாள் மறக்க முடியாது. உயிரிழப்புகள் திரும்ப வந்து ஈடு செய்ய முடியாது. அதே போல இன்னைக்கு வரைக்கும் அந்த நாளை பத்தி பேசும் பொழுது ஏதோ ஒரு பயம் இப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வந்து அந்த ஒரு டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு இன்னைக்கும் வந்து ஒரு நாள் காலையில பொழுது எழும்பும் பொழுது ஒரு பயம் நமக்குள்ள என்னமோ ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னா இந்த நாள் வந்து கடந்து போகக்கூடியதா இருக்கு. இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில சுமாத்ரா தீவு இருக்கு இல்லையா, இங்கதான் 400 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பிளவு ஏற்படுது. எங்க அப்படின்னா டெக்டோனிக் தட்டுகள்ல தான் ஒரு பிளவு வந்து ஏற்படுது. இதுதான் சுனாமிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ராட்சத அலைகள் பாத்தீங்க அப்படின்னா இலங்கை, இந்தோனேஷியா, இந்தியா அப்படின்னு சொல்லி பல நாடுகள், 14 நாடுகள், நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல 14 நாடுகள்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் பெரிய அலையாக, மிக கொடூரமான ஒரு அலையாக வந்து பாயுது பெரிய சீற்றத்தோட. இந்த பெரிய ஒரு அனர்த்தத்தால தான் பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டது. ஒவ்வொரு நாடுகளிலுமே பல உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டது. உயிரிழப்புகள் மட்டும் கிடையாது, காயமடைந்தவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், அது மட்டும் இல்லாம உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் மாறி போகுது. இப்படிப்பட்ட சுனாமியால 14 நாடுகள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த 14 நாடுகள்லயுமே என்ன மாதிரியான உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா 2,29,866 பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரே நாள்ல. இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு, அதுவும் ஒரு பெரிய லட்சக்கணக்கிலான ஒரு பெரிய ஒரு தொகையிலான உயிரிழப்புகள் ஒரே நாள்ல பதிவு செய்யப்படுறது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆனா அன்றைய நாள்ல அந்த விஷயம் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்ட அன்றைய பொழுதுல இதுல பாதி தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியால. ஏன்னு சொன்னா இந்தோனேஷியா சுமாத்ரால தான் இந்த சுனாமி அலை வந்து அங்கதான் வந்து நிலநடுக்கம் ஆரம்பிக்குது. அங்கதான் சுனாமி வந்து ஆரம்பத்துல தாக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கதான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு. அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1,67,735 பேர் இந்த சுனாமியால அன்றைய நாள் பொழுது ஒரு நாள் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அடுத்த உயிரிழப்புகள் வந்து நம்ம நாடு ஸ்ரீலங்கால பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்டவர்கள், 35,322 பேர் வந்து ஒரே நாள்ல உயிரிழக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய அனர்த்தத்துல யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அன்றைய காலை பொழுதுல நம்ம நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புதிய ஒரு விஷயம், நமக்கு இதுக்கு முன்னாடி கண்டதே கிடையாது. இப்படி ஒரு அலையை கண்டது கிடையாது, இப்படி ஒரு சீற்றத்தை நாங்க பார்த்தது இல்ல. வெள்ளம், மழை, இப்படி மண் சரிவு, இப்படி என்னென்னமோ விஷயங்கள் இயற்கையால கண்டிப்பா பார்த்திருப்பேன். சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்குதான் வந்து நமக்கே புதுசா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தையும் புதுசா இருக்கு. அன்றைய நாள்ல இப்படிப்பட்ட அலையும் வருமா, கடல் இப்படியும் வந்து கொந்தளிக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இலங்கைக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால அதிகப்படியான உயிரிழப்புகள், இலங்கையை அடுத்தபடியா. ஆரம்பத்துல இந்தோனேஷியால அதிகப்படியான உயிரிழப்புகள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிரிழப்புகள். இலங்கையை பொறுத்தவரையில 35,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள். அடுத்ததான் இந்தியால உயிரிழப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 18,045 பேர் வந்து இந்தியால இருந்து உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரிதான் தாய்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா 8,212 பேர் அன்றைய நாள் பொழுதுல இந்த அனர்த்தத்தால உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரி மியான்மர்ல 500 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோமாலியால இந்த சுனாமியால 289 பேர் உயிரிழக்கிறாங்க. அடுத்தபடியா மடகஸ்கர்ல வந்து 200 பேர் அப்படின்னும்,
மாலைத்தீவுல 108 அப்படின்னும், மலேசியால 75, தன்சானியால 13 அப்படின்னு சொல்லி இப்படியான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுது. மொத்தமா 14 நாடுகள் இதுல பாதிக்கப்படுது. அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு இந்தோனேஷியா, இரண்டாவது இலங்கை, அப்புறம் இந்தியா. இந்தோனேஷியால தாக்குன அந்த சுனாமி அடுத்தது நம்ம நாட்டை தான் தாக்கிட்டு போகுது. அப்போ இப்படிதான் ஒவ்வொரு 7 தசம் 6 தசம் அப்படின்னு சொல்லி வரப்போ இது 9.3 அப்படின்னு சொல்லி வரப்போ மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகுதான் அலைகள் பெரிய அலையாக உருவெடுத்து நம்ம கடலை தாண்டி உள்ள தாக்கிட்டு போகுது. இந்த சுனாமி வரதுக்கு முன்னாடி பறவைகள் விலங்குகள் அதனுடைய நடமாட்டங்கள் வித்தியாசமாக இருந்தது அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. ஸோ இயற்கை இப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவு தான் அன்றைய பொழுது இருந்தது. அதே மாதிரி இன்றைய நாள் வரைக்குமே மாறாத, மறக்க முடியாத ஒரு வடுவாக இன்றைக்கும் மாறி போயிருக்கு. வரலாறுல ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வருஷம், இன்னைக்குமே ஒரு பயத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருஷமா இந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்படுத்தினது. இன்னைக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்றைய நாளுமே ஒரு பயம் நமக்குள்ள, இதே மாதிரி தானே அப்ப நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வரும்பொழுதுதான் ஒரு பயம் நம்மள அறியாம நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுனாமி அலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் 100 அடி உயரத்துக்கு அலைகளாக தாக்கி இருந்தது அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவுக்கு முன்னாடி 426ஆம் ஆண்டுல இருந்து இந்த அனர்த்தம் அங்கங்க சின்ன சின்ன அளவு ஏற்பட்டதா ஆய்வுகள் மூலமா சொல்லப்படுது. இருந்தாலுமே 2004 டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு சுனாமின்ற மிகப்பெரிய அழிவு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வரலாறுல சுனாமி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்களேன், சுனாமி அப்படின்னு சொன்னா 2004 அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்ச்ல காட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தின ஒரு வருஷம், ஒரு பெரிய பேரழிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உலக அளவுல 2 லட்சம் பேர், இந்தோனேஷியாவை பொறுத்தவரையில 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், அதே மாதிரி இலங்கையை பொறுத்தவரையில 35,000க்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒரு நாள், இதே போன்ற ஒரு நாள் 20 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட இன்றைய தினம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அப்படியான வரலாறுல பதிவு செய்யப்பட்ட ஒரு வருஷமாக அன்றைய தினம் மாறி போகிருந்தது. இன்றைய காலை பொழுது கூட 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. நிறைய இடங்கள்ல காணக்கூடியதாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த காணொளி மூலமாக நாங்களும் அன்றைய தினம் உயிரிழந்தவர்களுக்கு, உறவுகளை இழந்தவங்களுக்கு ஆறுதலை சொல்ற அதே சமயம் உயிரிழந்தவங்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளையும் நாங்கள் செலுத்திக் கொள்றோம். இதே மாதிரி உங்க எல்லாரையுமே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஒளிப்பதிவாளர் லிஷியாரனுடன் நான் உங்கள் வினோதினி. வணக்கம் நேயர்களே.